அந்த காட்டில் மீனுக்குருவி அவங்களோட பொண்ணும் வாழ்ந்தாங்க. மீனுக்குருவி காஞ்சனான்ற ஒரு காகம் வீட்டு வேலை பார்த்துட்டு வந்தது. அந்த சமயத்தில் ஒரு கண்ணாடி கிளாஸை தொடச்ச மீனுக்குருவி அதை கை தவறி கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த சத்தத்தை கேட்ட காஞ்சனாக்காக வேகமாக வந்தது. ஐயோ, என்னோட காஸ்ட்லி கிளாஸை உடச்சிட்டியா? உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்ததே பெரிய விஷயம். பார்த்து வேலை பார்க்க மாட்டேன். உன் கவனம்லாம் எங்கே வச்சிருக்க நீயே? அம்மா அம்மா, தெரியாமல் கீழே விழுந்துருச்சுமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இன்னொரு டைம் இந்த தவறை நான் பண்ண மாட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. நீ கிளாஸை உடைச்சதுக்கு உன் சம்பள காசுலேருந்து பிடிச்சிட்டேன், கிளம்பு. இனிமேல் நீ வேலைக்கு வர வேணாம். மீனுக்குருவி அழுதுகிட்டே வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த காட்டில் இனிமேல் யாரும் நமக்கு வேலை தரமாட்டாங்கன்னு நினச்ச மீனுக்குருவி அதோட குழந்தைய கூட்டிகிட்டு பறந்து வேற காட்டுக்கு போயிட்டு இருந்தது. யாராவது என்னை காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி அந்த இடத்துக்கு போச்சு. அங்கிள் அங்கிள், என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துருக்கீங்க? நான் இந்த வழியா பறந்து வரும்போது என் ரெக்கையில் அடிபட்டுருச்சு. எனக்கு வலி தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. குட்டி குருவி மருந்து போட்டு விடுச்சு. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தா கஷ்டத்தில் இருப்பீங்க போல. என் காட்டுக்கு வாங்க, எனக்கு ஒரு வீடு சும்மா தான் இருக்கு. அங்கே வந்து இருந்து ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே ஒன்றும் புரியாமல் இருந்தது. எனக்கு நீங்கள் கடவுள் மாதிரி வந்து கை கொடுத்துட்டீங்க. உங்களை நான் என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிண்ணா. அந்த பறவை மீனுக்குருவி அவங்க காட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. இதுதாம்மா என்னோட வீடு. இந்த வீட்டில் நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் வெளியே பறந்து வந்த குட்டி குருவிக்கு நிறைய வாழை மரங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு. அப்போ அந்த மரத்து மேலே போய் உட்காந்துட்டு இப்படி யோசிச்சுது. இங்கே நிறைய வாழைப்பழங்கள் இருக்கே, நம்ம போய் நம்ம அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த வாழைப்பழத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். இந்த வாழைப்பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த வாழைப்பழத்தெல்லாம் நம்ம பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டில் வியாபாரம் பண்ணால் ஏதோ நமக்கு செலவுக்காக ஒரு வருமானம் வரும். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம இந்த வாழைப்பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டில் வியாபாரம் பண்ணலாம். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஒரு படகு தயார் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் வாழைப்பழங்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்க காட்டுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு போனாங்க. இந்த வாழைப்பழம் ரொம்ப சுவையாக இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உன் பழத்தை பார்த்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கொஞ்ச நேரத்துலலாம் எல்லா வாழைப்பழங்களும் வித்துருச்சு. வித்துட்டு அந்த காசை எடுத்து அவங்க காட்டுக்கு கிளம்பி போனாங்க. மீனுக்குருவி கொஞ்சம் கூட பேராசைப்படாம அவங்க காட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை எடுத்துட்டு வந்து இந்த காட்டில் வியாபாரம் பண்ணுச்சு. ஆனால் வியாபாரம் பண்ண கொஞ்ச நேரத்துல வியாபாரம் நல்லா ஓடிச்சு. அந்த சமயத்தில் காஞ்சனாக்காக அங்கே வந்தது. ஏ குருவி, என் வீட்டில் நீ வேலை பார்த்தவ தானே? ஆமாக்கா, உங்கள் வீட்டில் வேலை பார்த்தவ தான். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள் வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பலைன்னா நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பேன். என்னது, வாழைப்பழம் விற்று இந்த நிலைமைக்கு வந்துட்டியா? உண்மையாவா? ஆமாம் ஆண்டி, இப்போ நாங்கள் நல்ல நிலைமையில இருக்கோம். எங்கள்கிட்ட நிறைய பணமும் இருக்குது. குட்டி குருவி இப்படி சொன்னோன்னே காஞ்சனா வாயை பொழந்துருச்சு. காஞ்சனா அதோட வீட்டுக்கு வேக வேகமாக பறந்து போச்சு. ஏங்க ஏங்க ஏங்க, எதுக்கு இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க? என்ன விஷயம், அதை சொல்லு. ஏங்க, நம்ம வீட்டில் வேலை பார்த்தால அவ பெரிய பணக்காரியாக இருக்காங்க. காஞ்சனாவும் கட்டாவும் இன்னும் பெரிய பணக்காரங்களாகணும்னு ரொம்ப பேராசையிட ஒரு படகை ரெடி பண்ணி அந்த காட்டுக்கு போனாங்க. அப்போ போகும்போது மீனுக்குருவி அதோட பொண்ணோட நல்லா தூங்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துலலாம் கட்டாவும் காஞ்சனாவும் அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோண்டா. காஞ்சனா காஞ்சனா, எவ்வளோ வாழைப்பழம், இதெல்லாம் எடுத்துட்டு போனா நம்ம ஒரே நல்ல பணக்காரங்களாயிடலாம் காஞ்சனா. ஆமாம் ஆமாம், அந்த வேலைக்கார குருவிக்கு ஒரு வாழைப்பழத்தை கூட நம்ம வைக்கக்கூடாது. எல்லாமே நைட்டோ எடுத்துகிட்டு போயிடணும். வேக வேகமாக வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து அவங்களோட படகுல வச்சாங்க. அளவுக்கு அதிகமாக நிறைய வாழைப்பழங்களை அவங்களோட படகுல வச்சாங்க. இன்னும் மீதி இருக்கிற வாழைப்பழங்களை அவங்களோட தலையிலையும் வச்சுக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் படகு ரொம்ப வெயிட் தாங்க முடியாமல் கடலுக்கு அடியில் மூழ்கிருச்சு. காஞ்சனாவும் கட்டா உயிர் பொழைச்சதே பெரிய விஷயமா இருந்தது. ஐயோ சாமி, உயிர் பொழைச்சிட்டோண்டா.